வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா காளான் செட்டிநாடு கடாய். ஓகேங்களா? சிக்கன் கடாய் பார்த்துருப்பீங்க, பன்னீர் கடாய் பார்த்துருப்பீங்க. காளானில் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம இன்றைக்கி வந்து கடாய் செய்ய போகிறோம். ஓகேங்களா? வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சுத்தமான கடலெண்ணெய், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு, கரம் மசாலா, முந்திரி திராட்சை, சால்ட் உப்பு, மிளகுத்தூள், சுத்தமான நெய். நம்ம சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டன் காளான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? பட்டன் காளான், புதினா மல்லி, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ், பசுந்தயிர். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். அழகான கடாயை வச்சிடுறோம். கடாயை வச்சுட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். வாங்க கடாய் சூடாகிடுச்சு. வாங்க அதில் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சோண்டு. இது கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும். ஏன்னா வந்து நம்ம வெங்காய தக்காளிலாம் வந்து மசாலா வந்து வதக்கி ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வதங்கணும்னா எப்பயுமே சமைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து வதங்கும், இல்லைன்னா வதங்காது. இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. ஓகேங்களா? இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கிடுச்சு. வதங்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி போட்டு வதக்கணும். வதக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி திராட்சை போடணும். ஓகேங்களா? திராட்சை போடணும் கூட அவசியம் கிடையாது, முந்திரியெல்லாம் கண்டிப்பாக போடணும். அப்போ வந்து அந்த கடாயோடைய ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். வதக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, போட்டு வதக்கணும். வதக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி திராட்சை போடணும். ஓகேங்களா? திராட்சை போடணும் கூட அவசியம் கிடையாது, முந்திரியெல்லாம் கண்டிப்பாக போடணும். அப்போ வந்து அந்த கடாயோடைய ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். வதக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி. இதில் வந்து புதினா மல்லி ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிநாடு ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காளான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதை வந்து நம்ம சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுறோமே அதை வந்து போட்டு இப்போ ஃப்ரை பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருள், அதை எப்படி ஃப்ரை பண்ணுறது வாங்க. இப்போ வந்து காளான்
ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஓகேங்களா. இது கூட என்ன செய்யணும்னா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க, 1-1.5 ஸ்பூன் கூட போடலாம் ஓகேங்களா, தப்பு கிடையாது. மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஒரு அரை எலுமிச்சம்பழம், கால் எலுமிச்சம்பழம் போட்டால் போதும் ஓகேங்களா. எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு பசுந்தயிர், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. இது என்ன செய்யணும்னா இப்போ சிக்கன் பகடாவுக்கு மாவு பிசைகிற மாரி பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அப்போ வந்து காளான் வந்து ட்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டு. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் வந்து லைக் கமெண்ட் கொடுக்க மாட்டேறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க காளானை போட்டுக்கிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டோம், கடாய் வச்சுட்டோம் ஓகேங்களா. கடாய் வச்சுட்டு அதை பொரிச்சு எடுக்கிற அளவு எண்ணெய். நம்ம வந்து செய்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுத்தமான கடல் எண்ணெய், மரச்சிக்கெண்ணெயில் தான் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் ஓகேங்களா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் மரச்சிக்கு எண்ணெய் மில்லில் தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் ஓகேங்களா. உங்களுக்கு வேணுன்றாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம், வேணும்னாங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிங்க ஓகேங்களா. கடலூரில் தான் இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அதாவது ஒரு கிரேவி மாரி செஞ்சு கொடுங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கோசரம் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் பார்த்திங்கன்னா காளானில் செட்டிநாடு கடாய், செட்டிநாடு ஸ்டைலில் கடாய் செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டா எதுக்குனாலும் நம்ம இது சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஓகேங்களா. எல்லாம் ஆர்கானிக்கான ஃபுட் தான், நல்லா ஹெல்த்தியான ஃபுட் தான். இப்போ வாங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த காளானை பொரிச்சு எடுத்துக்கலாம். காளான் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க, கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும். எண்ணெயில் காளான் நல்லா பொரிஞ்சிடுச்சு ஓகேங்களா. நல்லா காளான் பொரிஞ்சிச்சு, இந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம என்ன வந்து கடாய் செய்யும் போது இன்னும் நல்லா இதாகிடும் ஓகேங்களா. இப்போ எடுத்துடலாம். இதோ வந்து விட்டது உங்கள் ஊரிலும் சக்சஸ் டிராப் டாக்ஸி. கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க 7358955888. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காளான் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ கடாய் மாற்றிட்டு நம்ம வேறு கடாய் வச்சு இப்போ அதை வந்து கடாய் செய்கிறதுக்கு செட்டிநாடு கடாய் மாடல் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காளான் செட்டிநாடு கடாய் கிரேவி செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து கடாய் சட்டியை வச்சாச்சு. அது கொஞ்சம் தண்ணிலாம் இருக்குது, கொஞ்சம் காயட்டும். எங்களுக்கு வந்து கடாய் காஞ்சிடுச்சு. அதை வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு.
வாங்க அடுத்த பொருள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய், ரெண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு வாசனைக்கு அதில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யறோன்னா, இந்த பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை முடிஞ்சளவு எவ்வளோ நிறையா போட்டிங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடாயை பொறுத்த வரையும். ஓகேங்களா? வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நண்பர்களே. ஓகேங்களா? வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, பொடிசாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி போட்டுக்கிறோம். கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா? பேஸ்ட்டு போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் எந்த சமையலாக இருந்தாலும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதேமாரி கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே சட்டியில். ஓகேங்களா? அதனால் இந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் என்ன செய்யணும், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறோம். நல்லா மசாலாலாம் நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகிற வரையும் வதக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த இதோடைய இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷோடைய ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன செய்யறேன்னா, தயிர் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம அதில் கொஞ்சம் நிமிஷம் புரிஞ்சு ஊற்றிட்டோம். இதுலேயும் கொஞ்சம் நிமிஷம் புரிஞ்சுக்குவோம். பாருங்கள் கலரே எப்படி இருக்குது பாருங்கள். வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றும் போது பச்சையாக மாறிடும். செட்டிநாடு கிரேவிக்கு ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே நம்ம மசாலாலாம் வதக்கி வெங்காயம், தக்காளி, புதினாமல்லி இதெல்லாம் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சதுக்கு பாருங்கள், நான் சொன்ன மாரி அந்த புதினாமல்லிலாம் போட்டு அரைச்சோம்ல, நல்லா க்ரீன் கலராக மாறிடுச்சு. அந்த புதினாமல்லிலாம் போட்டு அரைச்சோம்ல, நல்லா க்ரீன் கலராக மாறிடுச்சு. காளான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த காளான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை இப்போ அதில் என்ன செய்யறோன்னா இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கிரேவியோட அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும். செட்டிநாடு ஸ்டைலில் காளான் கடாய் கிரேவி ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அருமையான மெத்தடில் இருக்கும், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ருசியும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி உங்களுக்கு குக்கிங்கில் ஏதாவது சாதிக்கணும், குக்கிங்கில் உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு தெரியணும், என்னால் வந்து இதை பப்ளிஷ் பண்ண முடியல, என்னால் செய்ய முடியலன்னா எங்கள் சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. சிறந்த முறையில் நீங்கள் குக்கிங் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பரிசும் காத்துட்ருக்கு. ஓகேங்களா? கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். காளான் கடாய் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இதை கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக வாசனை கோசம் ஊற்றினா போதும். இந்த நெய் ஊற்றியாச்சு. பாருங்கள், அருமையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சப்பாத்தி, புரோட்டா, சாப்பாடு எதில் வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். உண்மையிலே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி செய்கிற
ஒரு வீட்டில் செய்யக்கூடிய டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பார்க்குறது என்னுடைய அசிஸ்டண்ட்டு இல்லை டெடி இல்லாட்டா நம்மளுடைய ஆங்கர் சிரஞ்சீவி யாராச்சும் இருப்பாங்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு. இன்றைக்கி அவங்க யாரும் இல்லை, அதனால் என்னால் இதை டேஸ்ட் பார்க்க முடியல சரிங்களா. இருந்தாலும் இதோடைய டேஸ்ட் வேறு மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. நாங்களே எங்களோட டேஸ்ட்டை புகழ்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் இதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. வணக்கம் நண்பர்களே, பை.